ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இப்போது இந்த சில்க் பேங்கிள் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே டிசைன் பண்ணுறதுக்கு க்ளூ எப்போவுமே அதிகமாக தான் போடுவேன். ஏன்னா குந்தன் வந்து பின்னாடி ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணுவேன், எப்போவுமே க்ளூ அதிகமாக தான் போடுவேன். இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் குந்தனும் டைமண்ட் ஷேப் குந்தனும் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஒட்டியிருக்கேன், இன்னொரு பக்கமும் நான் ட்ரையாங்கிள் ஒட்டிக்கிறேன். பேங்கிளில் இந்த சைடும் அந்த சைடும் ட்ரையாங்கிள் ஒட்டிட்டா நடுவில் வந்து சென்டரில் டைமண்ட் குந்தன் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்குது. அதுக்கு தான் இந்த டைமண்ட் குந்தன். இது நடுவில் வச்சிட்டோன்னா பேங்கிள் ஃபுல்லாக குந்தன் சொட்டின மாதிரி இருக்கும். டிசைனும் அதாவது நான் டபுள் கலரில் பண்ணுறேன், அதனால இந்த டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள்கிட்ட இந்த குந்தன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த கலர்ஸ் தான் இருந்துச்சு, நான் அதனால் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து புது டிசைன் முதல்ல பண்ணுறதுனால எனக்கு வந்து நேரம் ரொம்ப ஆகும். ஸோ இந்த டிசைன் ஒரு பேங்கில் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. ஏன்னா முதல்ல பண்ணும்போது இது இப்படி ஒட்டினா சரியாக வருமா, அப்படி ஒட்டினா சரியாக வருமா அப்படின்ட்டு பார்த்து பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகும். இது முதல்ல ஒட்டும்போது கோணையாக தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, இது கரெக்டாக இருக்கும் 10 mm பேங்கிளுக்கு. இப்போ இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் ஃபுல்லாகவே நான் லைனாக ஓட்டுறேன். நான் கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கேன் இப்போதைக்கு வீடியோக்காக. பாருங்கள், இது ஃபுல்லாக அதாவது பாதிக்கு மேலே ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு இந்த வளையல் எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். பாருங்கள், லாஸ்ட்டு ஃபினிஷிங். எல்லா வளையலுக்கும் எல்லா சைஸுக்கும் ஃபினிஷிங் வரும்னு சொல்ல முடியாது, சிலதுக்கு வரும். இதுக்கு கரெக்டாக வந்துச்சு. அடுத்து வந்து 5 mmல ரெட் கலர் பேங்கிள் எடுத்திருக்கேன். இதை டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து குட்டி ரவுண்டு, அதாவது 3 mmல ரவுண்டும் 4 mmல ரெட் கலர் குந்தனும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் முதல்ல ஒட்டிட்டு அதுக்கு கீழே 2 அந்த 3 mm குந்தன் ஓட்டுறேன். நான் என்கிட்ட இருக்கிற குந்தன் வச்சு தான் டிசைன் பண்ணுறேன். நீங்கள் இதே குந்தன் வச்சு வேறு எதனா புது டிசைன் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாகவே இதே தான். இதை வந்து பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணலாம், சென்டர் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். நான் பார்டர் பேங்கிள்ஸ்க்காக இதை ரெடி பண்ணேன். இது என்னென்னா, அந்த 5 mm பேங்கிளை விட்டு அந்த 3 mm பேங்கிள் சைடில் கீழே நம்ம ஓட்டுறோம் இல்லையா, சைடில் கொஞ்சம் வெளியில் வருது 2 பக்கமுமே. அதாவது இது வந்து போடும்போது நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு இது வெளியில் வருதே, இது வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுமோன்னு நினைப்பாங்க. அடுத்து நான் ஆரஞ்சு கலர் 5 mm பேங்கிளில் எஸ் ஷேப் குந்தனை வந்து ரொம்ப நேராகவும் இல்லாமல் சைடாக அப்படியே படுக்கிற மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சு இதை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். இதுவும் நேராக அப்படியே லைனாக ஒட்ட தான் போகிறோம். இது வந்து பெரிய டிசைன்லாம் கிடையாது, இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது 4 வளையல் டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எனக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 40 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி தான், ஒரு வளையலுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்கே கம்மியாக தான் ஆகும். ஏன்னா லைனாக ஓட்டுறதுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.